வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 60வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 296வது கேள்வி. ரித்திகா என்பவர் 25 அங்குலம் திரை கொண்ட ஓர் எல்இடி தொலைக்காட்சியினை வாங்குகிறார். அதன் உயரம் 7 அங்குலம் எனில் திரையின் அகலம் என்ன? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின், ஆனால் ரொம்ப ஈஸியானது தான். பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி போட போகிறோம். இது ஒரு எல்இடி டிவி, 25 அங்குலம் திரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிராஸில் மூளை விட்டு இருக்குது பாருங்கள், இதை தான் எவ்வளோ இன்ச்சுன்னு சொல்கிறது. அப்போ இதோட இன்ச்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25. இதோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, உயரம் பார்த்திங்கன்னா 7 அங்குலம். இதோ இருக்கு இல்லையா, இது 7 அங்குலம். அப்போ அதோடைய அகலம் அப்படிங்கிறது தான் இந்த அடிப்பக்கம், இது எவ்வளோங்கிறது தான் கொஷின். இதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு செங்கோண முக்கோணம். இங்கே 25, இங்கே 7, இந்த பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 90 டிகிரி. நேற்று நம்ம கொஷினில் பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625, 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49, 625லேருந்து 49 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 576. 576ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்னா 24ஓட ஸ்கொயர். அப்போ அந்த டிவியுடைய அகலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 24 அங்குலம். ஆப்ஷன் சி. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 297. கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மிகப்பெரிய அப்படின்னு கேட்குறாங்கனால என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோன்னா HCF. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். 168, 196 ரெண்டுமே முதல்ல 2ஆம் வாய்ப்பாட்டில் போடாலும் சரிதான், இல்லை டேரெக்டாக 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா 4ல் கூட போடலாம். நன்னாங் 16, ஈர்னாங் 8, நன்னாங் 16, மீதி 3, 9 நாங் 36. மறுபடியும் 2 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள். 6 42, 7 49. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ 4 7 பெருக்கணும்னா 4 7 28. ஆப்ஷன் ஏ. சரியா? HCF கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா தெரியணும், அது தெரிஞ்சதுன்னா போட்டுருவீங்க. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 298. 675 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணை பெறலாம்? பாருங்கள், 675. இது எந்தெந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகும்னு பார்க்குறேன். 5ஆம் வாய்ப்பாடு, 1 5 5, மீதி 1, 3 5 5, மீதி 2, 5 25. மீண்டும் 5ஆம் வாய்ப்பாடு, 2 5 10, மீதி 3, 7 5 35. 3ஆம் வாய்ப்பாடு, 9 3 27, மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு, 3 9. 3 முறை 3 வந்துடுச்சு. ஏன் 3 முறை சொல்கிறோம் அப்படின்னா கன எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. 3 முறை அதே மாதிரி 5 வந்திருக்கணும், ஆனால் 2 முறை தான் 5 வந்திருக்கு. அப்போ இன்னும் ஒரு 5 தேவைப்படுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 5. சப்போஸ் இங்கே பெருக்கினால்னு கேட்கவே இன்னும் ஒரு 5 தேவைப்படுது, ஒரு 5 சேர்த்துக்கிறோம். ஒருவேளை இதே இடத்துல வகுத்தால்னு கேட்டிருந்தாங்கன்னா எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடணும். 2 5 எக்ஸ்ட்ரா இருக்குது, அது தேவை கிடையாதுன்றதால் அதை விட்டுட்டோன்னா அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 25 வந்திருக்கும். அதனால தான் ஆப்ஷன் 2த்தையுமே வச்சுருக்கோம், கவனிங்க. சரியா? ஸோ பெருக்கினால்னு கேட்டால் எது தேவையோ அதை சேர்க்கணும், வகுத்தால்னு கேட்டால் எது எக்ஸஸாக இருக்கோ அதை விட்டுடணும். சரிங்களாம்மா? அடுத்ததாக கேள்வி எண் 299. ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன எனில் சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளம் என்னவாக இருக்கும்? கேள்வி இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 225 சதுர வடிவிலான ஓடு. 225 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா போதும், 15ஓட ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அதனுடைய ஒரு பக்கத்தினுடைய நீளம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 15. அவங்க டெசிமீட்டரில் கொடுத்துருக்கிறதால டெசிமீட்டர். ஸோ 15 டெசிமீட்டர். ஆப்ஷன் ஏ. கேள்வி பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசு இருந்திருக்கும், ஆனால் விஷயம் ரொம்ப சின்னது பாருங்கள். இதே தான் மேத்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம கொஷினை பார்த்துட்டு ஏதோ பெருசாக இருக்குது நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுப்போம். ஆனால் கொஷினை படித்து விஷயம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 300. 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. ஸோ சதுர வடிவில் இருக்கக்கூடிய உருவப்படம் சொல்லியிருக்காங்க. பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4489. அப்போ இது எதோட ஸ்கொயர்னு பார்த்தா போதும், பக்க அளவு தெரிஞ்சிடும். 4489ங்கிறது 67ஓட ஸ்கொயர். கேள்வி நீங்கள் எடுத்தீங்கன்றதால 67 எடுத்து ஈஸியாக சொல்லிடுறீங்க சார். இப்போ எக்ஸாமில் நான் பார்க்குறோன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், இப்போது 60 ஸ்கொயர் அப்படின்னா 3600. கரெக்டாக? ஏன்னா 6 36, இது 3 அதை விட அதிகமாக தான் இருக்குது. 70 ஸ்கொயர்னால் 7 49, 4900. ரைட்டா? அப்போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வரணும், 4900 கம்மியாக இருக்கிறதால. 60க்கும் 70க்கும் நடுவில். கடைசி என்னன்னு முடியுது? 9ன்னு முடியுது.
அப்போது 6 எப்பெல்லாம் 9ன்னு முடியும்? கடைசியாக 3ன்னு இருந்தால் முடியும், இல்லாட்டினா கடைசியாக 7ன்னு இருந்தால் முடியும். ஒன்று 63 ஸ்கொயராக இருக்கணும், இல்லை 67 ஸ்கொயராக இருக்கணும். நமக்கு தெரியும் 65 ஸ்கொயர் அப்படின்னா 6 7 42, 4225. இது பாருங்கள், இது அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 63 கிடையாது. எதோட ஸ்கொயர்னால் 67 ஸ்கொயர் இப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இது நான் சொல்கிறேன்றதால இவ்வளோ பெருசு வர்றது மாதிரி இருக்குது. நான் யோசிச்சிங்கன்னா விஷயம் ரொம்ப சின்னது தான். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய படம் பக்க அளவு 67ன்னு தெரிஞ்சிச்சு. அதை சுற்றி 2 சென்டிமீட்டர் அளவில் மரச்சட்டை இருக்கான். அதை சுற்றி இருக்கக்கூடிய மரச்சட்டத்தின் அளவு 2. அப்போ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இருக்கும். 67, 69, 71. ஸோ பக்க அளவு என்னவாயிடும்னா 71 ஆகிடும். அவங்க கேட்கறது இந்த மரச்சட்டத்தினுடைய பரப்பளவு தான். அப்போ பெரிய சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் சின்ன சதுரத்தின் பரப்பளவு. அப்போ 71 ஸ்கொயர் பண்ணணும். 71 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5041. 67 ஸ்கொயர் பண்ணோன்னா மறுபடியும் உட்காந்து 67 ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதை தான் அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல. 4489. அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 552 அப்படிங்கிறது தான் அந்த மரச்சட்டத்தினுடைய பரப்பளவு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 552 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நேற்றுக்கு நம்ம கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர். இதில் நீங்கள் எத்தனை கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். இதோட 60 நாள் 300 வினாக்களுக்கு நம்ம விடைகளை பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்ததாக இன்றைக்கி 61வது நாளுக்கான வினாக்களை பார்க்கலாம். கேள்வி எண் 301. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தில் 20% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? இந்த மாடலில் நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா. டெட்டு டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 302. ரவியின் ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்னர் உடனடியாக 25% உயர்த்தப்பட்டால் அவர் எத்தனை சதவீதம் இழந்தார்? இது 302. 303. ஒரு கூடையில் உள்ள மொத்த ஆரஞ்சு பழங்களில் 18% 36 எனில் மொத்தமுள்ள ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கை. கேள்வி எண் 304. ஒரு எண்ணின் 300% 120 எனில் அவ்வெண்ணின் 60% என்ன? அடுத்ததாக கேள்வி எண் 305. ஒரு புத்தகத்தின் விலையானது முதலில் 20% குறைக்கப்பட்டு பின் 20% விலை ஏற்றப்பட்டால் முடிவில் அதன் விலையில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்ன? இந்த 5 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கமான விடைகளை சொல்கிறேன். தேங்க்யூ.